எங்க என்னங்க? ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? சொல்லுங்க. வெள்ளைக்காரங்க இருந்தாங்கல்ல நம்ம நாட்டை ஆண்டுக்கிட்டு, அந்த வெள்ளைக்காரங்க புத்திசாலியா இல்லை நம்ம இந்தியன் புத்திசாலியா? நம்ம இந்தியாக்காரங்க தான் புத்திசாலி. எதை வச்சு சொல்கிறீங்க? நம்மளுக்கு அதிக புத்தி உள்ளதுங்க. எவ்வளோ இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆனால் எனக்கு என்னமோ ஒரு விஷயத்தை பார்க்கும்போது வெள்ளைக்காரங்க தான் புத்திசாலின்னு தோணுதுங்க. ஏன் எதனால? ஒரு ஆண்மகன் எவ்வளவு கம்பீரமாக இருந்தாலும், எவ்வளவு தெளிவாக இருந்தாலும், அவனை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ம் ஒரு மனைவி பெண்டாக்கிடுவாங்க. அதை முன்னாடியே உணர்ந்ததுனால தான் ம் அவங்க கணவருக்கு கல்யாணம் ஆனவுடனே பேர் என்ன வச்சுருக்காங்க தெரியுமா இங்கிலீஷில்? ஹஸ்பண்ட். ஆமாம், ஹஸ்பண்டு. அப்போ கல்யாணம் ஆனவுடனே நம்ம பெண்ட் ஆகணும். லூசே, வீட்டுக்காருக்கு அதுதான் பேர். அதுக்கு அது வீட்டுக்காரு புருஷன் இருக்குல்ல, அதுக்கு என்ன மீனிங் பார்த்தா ஹஸ்பண்ட். அதான் ஹஸ்பண்டுன்னு அவங்க எவ்வளோ புத்திசாலியாக வச்சுருக்காங்க பாரு. எவ்வளோ தெளிவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆன உடனே நீ பெண்டாகி தான் ஆகணும். அதான் ஹஸ்பண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. நீ கண்டுபிடிக்க வெரி தோணுன்னா வெரி வெரி எவனா என்னன்னோ கண்டுபிடிக்கிறான். ஆனால் நீ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு நைஸ். அதுவாக வருதுங்க. நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே, கரெக்டாக தப்பா? வெள்ளைக்கார கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது ஹஸ்பண்ட். நம்மலாம் எவ்வளோ பெண்ட் ஆகிறோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு நம்மளுக்கு தான் தெரியும். சொல்லுங்கள் நீங்கள். ரொம்ப பெண்டாகிறீங்க. கல்யாணம் பண்ணாமல் இருந்ததுனால தான் அப்துல் கலாம்னு ஒருத்தர் சயின்டிஸ்ட் ஆகி ரோல் மாடலாக இருக்கார் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் எல்லாருக்கும். கல்யாணம் பண்ணதுனால தான் பெண்ட் ஆகி நாங்கள்லாம் இப்படி புலம்பிகிட்ருக்கோம். ஆமாம் ஆமாம். அப்போ நானாவது பரவாயில்ல, இந்த மாதிரி செல்லில் புலம்புறேன். நிறைய பேர் இன்னும் புலம்பவே வழி இல்லாமல் இருக்காங்க. ஹஸ்பண்ட் புத்திசாலிங்க, வெள்ளைக்காரர்கள். வெரி வெரி நைஸ்.